என் உயிரோடும் உணர்வோடும் உடலோடும் கலந்திருக்கிற அன்னை தமிழுக்கு எனது புரட்சி வணக்கங்கள். தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக 14 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே ஒரு மாற்று அரசியல் புரட்சியை செய்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று அரசியல் புரட்சியை, ஒரு மாற்று அரசியல் சிந்தனையை விதைத்துக் கொண்டிருக்கிற களத்திலே இந்த திருமங்கலம் மண்ணில் என் அண்ணன் செந்தமிழன் சீமானோடு இணைந்து நிற்கிற தம்பி தங்கைகளிலே எத்தனை தம்பிகள் கோனார் வீட்டு தம்பிகள், வன்னியர் வீட்டு தம்பிகள், செட்டியார் வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது. அப்படித்தான் அந்த எண்ணற்ற தம்பிகளிலே எத்தனை தம்பிகள் தேவர் வீட்டு தம்பிகள், தேவேந்திரர் வீட்டு தம்பிகள், கள்ளர் வீட்டு தம்பிகள், பள்ளர் வீட்டு தம்பிகள், பறையர் வீட்டு தம்பிகள், படையாட்சி வீட்டு தம்பிகள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு உறுதியாக தெரியும், இந்த தம்பி தங்கைகள் எல்லாம் தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் என்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். ஏன் இந்த தம்பி தங்கைகள் எல்லாம் தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் என்றால், இவன் ஏற்றிருக்கக்கூடிய தலைவன் பிரபாகரன், இவன் உறவாய் ஏற்றிருக்கக்கூடியவன் என் அண்ணன் செந்தமிழன் சீமான். ஆகவேதான் உறுதிபட சொல்லுகிறோம், இந்த பிள்ளைகள் எல்லாம் தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் என்று. இந்த தமிழ் தேசியத்தின் பிள்ளைகளுக்கு இந்த நேரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை, இந்த வரலாறு அந்த பிள்ளைகளிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை என்னவென்றால், வென்றாக வேண்டும் தமிழ், வென்றே ஆக வேண்டும் தமிழ். ஏன் தேய்ந்து கொண்டிருக்கிறது, மறைந்து கொண்டிருக்கிறது, மாய்ந்து கொண்டிருக்கிறது? ஒரே ஒரு சின்ன உதாரணத்திலே அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்திற்கு அருகிலே ஒரு காளை மாடை அடக்குவது போல ஒரு சிலை இருக்கும், பார்த்திருப்பீர்கள். அந்த சிலைக்கு அருகிலே சில தினங்களுக்கு முன்பாக, சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பதாகை ஒன்று இருக்கிறது. மதுரை மாநகராட்சியினால் வைக்கப்பட்ட பதாகை. அது ஒன்று சொல்லிவிடும், இங்கே தமிழ் வீழ்கிறதா வளர்கிறதா என்பதை. நம்ம மதுரைன்னு போட்டிருக்கான். அதுல என்ன பிழை நீங்க கேட்கலாம். நம்ம என்பது தமிழ்ல இருக்கு, மதுரை என்பது ஆங்கிலத்தில் இருக்கு. எப்படி தமிழை வளர்க்கிறான் பாரு. இந்த தமிழை சொல்லி, இந்த தமிழ் மொழியை சொல்லி, இந்த தமிழர்களை சொல்லி அரியணையிலே அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருந்தவன் தமிழ் வளர்த்த லட்சணம். அதுவும் எங்க? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே. மன்னராட்சி காலத்திலே நீதி கட்டி நின்னாலே பாண்டிய நெடுஞ்செழியன் முன்பாக கண்ணகி, அவள் வாழ்ந்த மதுரையிலே நம்ம என்பது தமிழ்ல, மதுரை என்பது ஆங்கிலத்தில். இது எதற்கு நீ எடுக்காம போ, அதை பத்தி நான் கேட்கல, காரணம் மட்டும் சொல்லு. எதுக்காக நம்ம மதுரைங்கிறதுல நம்ம தமிழ்ல இருக்கு, மதுரை ஆங்கிலத்தில் இருக்கு, நீ எடுக்கவே வேண்டாம், ஆனா காரணம் மட்டும் சொல்லு. எதற்காக என் மொழியோடு பிற மொழியை கலக்கிற? மாவட்ட ஆட்சியரிடத்தில் 2 முறை மனு கொடுத்தாச்சு. மதுரை மாநகராட்சி ஆணையரிடத்தில் 1 முறை மனு கொடுத்தாச்சு. மாநகராட்சி ஆணையரிடத்தில் அந்த கடிதத்தை கொடுக்கிறோம். எதற்கையா இந்த வேலை பார்க்கிறீங்க? ஒண்ணு நீங்க ஆங்கிலத்திலே போடுங்க. அந்த ஆணையாளர்கிட்ட சொன்னோம், அவர் மதுரைன்னு நீங்க ஆங்கிலத்திலே போடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆத்தாப்பெல்லாம் பிரிட்டிஷ்காரன் தானே, அப்படி வேலை போட்டு போயிரு. ரொம்ப குறைந்தபட்சமா அந்த ஆங்கிலத்தையாவது வாழ விடுறா. அவர் மதுரைன்னு போட்டு போயிரு, பேசாம போயிடுறோம். அதனால நம்ம தமிழ்ல, மதுரை ஆங்கிலத்தில். மனுவை கொடுத்தா வாசித்து பார்த்துட்டு பதிலே வரல. வாயை திறந்தா முத்து கொட்டிரும். அவர் தலை அசைச்சுக்கிட்டே அவருடைய உடல் மொழியிலே சொல்றாரு, பாக்குறேன் போயிட்டு வாங்க அப்படின்னு. பேசுவதற்கு கூட தயாராக இல்லை. எப்படிப்பட்ட ஆட்சியாளரை, அந்த ஆட்சியாளரின் கீழ் உள்ள அதிகாரிகளை, எவ்வளவு கேவலமானவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு வச்சிருக்கேன் பாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும் கோவா. எதுக்குடா இந்த பிள்ளைங்க மொழி கத்துது நீங்க நினைக்கலாம். இவங்களுக்கு வேற அரசியல் இல்லையான்னு நீங்க நினைக்கலாம். பக்கத்தில் இருக்கிற கோவா, மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய கோவா, அந்த மக்கள் பேசிய மொழி கொங்குனி. இன்றைக்கு அந்த மொழி எழுத்து வடிவத்தில் இல்ல. நான் பொய் சொல்லல, நீ கோவாவுக்கு போ, இல்ல போனவங்க கிட்ட கேளு, எந்த பெயர் பலகையாவது கொங்கினி மொழியிலே இருக்கிறதான்னு சொல்லு.
ஒண்ணு ஹிந்தியில இருக்கும், இல்லை என்றால் ஆங்கிலத்தில் இருக்கும். அந்த மக்கள் கோவா மாநிலத்திலே வாழ்ந்த மக்கள் பேசின கொங்கணி மொழி இன்று எழுத்து வடிவத்தில் இல்ல. இதை இப்படியே விட்டேனா உன்னுடைய மொழிக்கும் அதே கேடுதான். பேசுவ, ஏதாவது ஒரு மூலையில பேசிக்கிட்டு இருப்ப, ஆனால் எழுத்து வடிவத்தில் படிக்கிற விதத்திலே உன் மொழி இருக்காது, செத்து போயிடும். அதுக்காக தான் சீமானின் தம்பிகள், பிரபாகரனின் பிள்ளைகள் துடிக்கிறோம். வென்றாக வேண்டும் தமிழ், வென்றாக வேண்டும் தமிழ்னு நாங்கள் துடிக்கிறதற்கு இதுதான் காரணம். எல்லா இடத்திலும் போட்டிருப்பான், பேரூராட்சி, ஒன்றியம், எல்லாத்திலும் மேல பாத்தீங்கன்னா அலுவலகத்துல தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க. ஆனா இங்க தமிழ் வாழுதா, தமிழ் வளருதா? எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் கேப்ப, சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா போடுறது மட்டும் யாருக்கு போடக்கூடாதோ சரியா போட்டுற. போட்டுட்டு என்ன செய்யற? சுங்க சாவடியை எடுக்கணும். போராட்டம். யாரு கூட சேர்ந்து போராட்டம்? 10 ஆண்டுகளாக அமைச்சராக இருந்த ஆர்பி உதயகுமாரோட சேர்ந்து போராட்டம். ஆர்பி உதயகுமார் 10 ஆண்டுகளாக இந்த மண்ணில் இருக்கும்போது ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கல? ஆனா நீ என்ன பண்ற? அவரை சேர்த்து வச்சுட்டு போராடுற. இவ்வளவுதான் அரசியல். இன்னைக்கு இவர் போயிடுவாரு, நாளைக்கு இன்னொருத்தர் வருவாரு, அப்புறம் அண்ணன் மூர்த்தியை கூட்டிட்டு வந்து போராடுவ. இதை விட ஒரு கேடுகட்ட அரசியல். படிச்சு படிச்சு சொன்னமே, மாணிக் தாக்கூர் 10 வருஷமா இந்த நிலத்துல இருந்த மண்ணுக்கு செஞ்சது என்னன்னு கேள்வி கேட்டமே. ஆனா திரும்பவும் போய் அதே மாணிக் தாக்கூருக்கு போய் ஓட்டு போடுறீங்க. வாக்கு செலுத்துகிற விதமும் உங்கள் அரசியல் புரிதலும் என்று வெல்லுதோ அன்றுதான் தமிழ் வெல்லும், தமிழ் வாழும். வென்றாக வேண்டும் தமிழ், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் உயர்வோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நாம் தமிழர்.